பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். தஞ்சை மாவட்டம் திருவாரூரில் தொழிற்பேட்டைக்காக இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. விரைவில் திருவாரூருக்கு நல்ல செய்தி வரும் என தஞ்சையில் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா கூறியுள்ளார். இந்தியா கூட்டணி கட்சிகளின் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் செயல் வீரர்கள் கூட்டம் தஞ்சையில் நடந்தது. இதில் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, முன்னாள் மத்திய அமைச்சர் SS பழனி மாணிக்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழக முதல்வர் இந்த இயக்கத்துக்கு தலைவராக பொறுப்பேற்று தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் 23 நாட்களில் 8500 கிலோமீட்டர் பயணம் செய்து 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். அடுத்து சட்டமன்ற தேர்தலிலும் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் எனவும், இந்த வெற்றிக்கு காரணமான திமுக கூட்டணியில் உள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், மூத்தோர் வகுத்த சீரிய திட்டங்களை இளையோர் செயல்படுத்தியதால் தான் இந்த வெற்றி கிடைத்துள்ளது. இந்த கொண்டாட்டம் முடிந்துவிட்டது. அடுத்து நமது மக்களுக்கு நிறைய திட்டங்களை செய்ய வேண்டும் எனவும், வீடு வீடாக சென்று நன்றி தெரிவிக்க வேண்டும். இது அடுத்து வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று பேசினார். இதனைத் தொடர்ந்து தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது. இந்த கூட்டணி தொடர்ந்து 8வது தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது. அடுத்து 9வதாக விக்கிரவாண்டி தேர்தலிலும் வெற்றி பெறும். நடந்த தேர்தலில் 221 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. இதேபோல அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் எனவும், இந்த கொள்கை கூட்டணி தொடர வேண்டும். இது விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டைகளை கொண்டு வரும். தஞ்சாவூரில் ஏற்கனவே டைடல் பார்க் கட்டப்பட்டுள்ளது. சிப்காட் தொழிற்பேட்டை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருவாரூரிலும் இடம் பார்க்கப்பட்டு வருகிறது. எனவே திருவாரூருக்கு விரைவில் நல்ல செய்தி வரும். டெல்டா மாவட்டங்களில் விவசாயத்தை காக்கும் நேரத்தில் விவசாயிகளின் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பை கொண்டு சேர்ப்போம் என பேசினார். அண்ணா என்ன நினைத்தாரோ கலைஞர் செய்து காட்டுகின்றார். கலைஞர் என்னென்னதான் நினைத்தாரோ நம்முடைய தலைவர் செய்து கொண்டிருக்கின்றார். தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்முடைய இளைஞர் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய களத்தை வலுப்படுத்தும் விதமாகத்தான் இந்த இளைஞர்கள் கூட்டம் அன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகிறதற்கு நீங்கள் உங்களோடு சேர்ந்து நம்முடைய தலைவர் சொன்னதாக தான் கொண்டாட்டம் முடிந்தது. இனி மக்களுக்கு நாம் செய்கின்ற பணி அதிகம் இருக்கின்றது. முரசொலி செய்கின்ற வேண்டுகோள் உண்மையானதான். இன்னும் 6 மாதத்துக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுட்டே இருப்போம். ஏன்னா இந்த மக்களுக்கு நன்றிகள் பற்றதாக இருக்க வேண்டும். 6 மாதத்துக்கு பொறுமையா நீங்க சொன்ன மாதிரி ஊராட்சி TRP ராஜா சொன்ன மாதிரி வீடு வீடாக போய் நம்ம நன்றி தெரிவிப்போம். அதுதான் இந்த மக்களுக்கு நாம் செய்கின்ற நன்றிகளாக இருக்கும். நிச்சயமாக மகத்தான வேலைவாய்ப்பு நம்ம மக்களுக்கு உறுதி உறுதி உறுதி. அதுக்கு யாரும் சந்தேகப்பட வேண்டாம். விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டையும் இந்த பகுதிக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற உறுதியை அளித்திருக்கிறோம். அதையும் செய்யும் ஒரு மகத்தான ஆட்சியாக திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியாக இருக்கும். திருவாரூரில் ஏற்கனவே இடத்தை பார்த்து வந்து